படி இரவு 7 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இன்றைய நாள் 23ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாள் நிகழ்ச்சி நிரல் ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா ஸ்காபரோ ஒன்டாரியோ, சங்கீதம் சிஸ்டர் டோலி, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, தொடர்ந்து அடுத்த திங்கட்கிழமையிலிருந்து சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி நிகழ்ச்சி நடத்துவார். கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார், அதுக்காக நன்றி சொல்லுவோம். 7:30 பிரதர் மகேந்திரன் செய்தி, 8:30 பாச ஞானப்பிரகாசம் கொழம்பு ஸ்ரீலங்கா, 8:30 விக்டர் போல், 9 மணிக்கு பாஸ்டர் ஆண்டன் தாசன். இன்றைய நாளிலே சிறு ஜெபத்தை எடுத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடக்கின்ற சிஸ்டர் டொலிட ஒப்பு கொடுக்க போறோம். ஒரு சிறு ஜெபத்தை எடுப்போமா? ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை வேளையிலே இந்த சங்கம வானொலி நிகழ்ச்சியை நீ நினைந்தொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இன்றைய நாளை கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும், ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் தொடக்க முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகள் வராதபடி நீர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தடைகளை முறியடிக்க முன்பாக கடந்து போகிறவர் நீர் ஆண்டவர். எந்த தடையும் வராதபடி வார்த்தை கொடுக்கிற தாசர்கள், தாழ்ந்திருக்கிற பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறு ஒழிப்பு கேட்கிற பிள்ளை அனைவரையும் நீ இன்று ஆசீர்வதித்து வழிநடத்தவன் என்று எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டாலி. பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இன்றைய நாளில் நிகழ்ச்சி நடத்த கூட ஒப்பு கொடுக்கிறேன். அடுத்த திங்கட்கிழமை சிஸ்டர் ரஜினி அலங்காரமானி நிகழ்ச்சி நடத்துவா என்று விசுவாசிக்கிறேன். இப்பொழுது கூட ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க வழி நடத்துங்க. ஆமென் ஆமென். நன்றி. சிறிய ஜெபத்தோட ஆரம்பிப்போம். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நேற்றும் இன்று மாறாதவரே, இன்றும் என்றும் எங்களுக்குள் இருந்து எங்களை வழிநடத்துற உங்களோட மகா பிரிதான பரிசுத்த ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நல்லவரே, இப்பொழுது நேரு அப்பா எங்கள் மத்தியில் நடக்க போற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. பரிசுத்தமான ஆவியானவரே, நீங்களே எங்கள் மத்தியில் இருந்து உங்களுக்குரியவைகளை நினைத்து உங்களுக்குரியவைகளை நாங்கள் சிந்திப்பதற்கு தந்த இந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரம் நடக்க போற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. யாவரையும் ஆசீர்வதிங்க உங்களோட சித்தத்தின்படி அப்பா. யாவரும் உங்களுக்கு கீழ்ப்படிந்து உங்களோட சித்தத்தை மட்டுமே செய்வதற்கு தந்த இந்த பெரிதான அழைப்புக்கு நன்றி செலுத்துறேன். இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கரத்துல கொடுக்கிற உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்ப்பதற்கு தந்த உங்களோட மகா பிரிதான கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். எல்லா கன மகிமை உங்களுக்கு ஒரு இது யாவரையும் உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் கூறுகிறார். ஆமென். இன்று மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்கு தத்துவத்தின்படி கர்த்தர் என்னை இந்த காலை நேரம் ஆசீர்வதித்தார், அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது வரப்போறவர்களுக்கு நான் அன்போட கர்த்தருக்கு என்று மகிழ்ந்து அவருக்குள்ள நாங்க அவருக்குள்ள நாங்க நிலைத்திருக்கும் பொழுது கத்திரங்களை இன்னும் அதிகமாக அவரண்டையில் இழுத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துறேன். இப்பொழுது சகோதர சகோதரிகளை சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்திற்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் பாடல் ஜபங்களை எடுத்து வாருங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். நன்றி. இப்பொழுது மகேந்திரனையா அவர்கள் ஆரம்ப ஜபம் பாடல் எடுத்து வருவார்கள். யாவரும் ஒரு மனதோடு அன்போடு வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் கருணாநிதி பாளையங்கள். கருணாநிதி ஓகே. ஹிந்தில நான் கேட்கல ஐயா, தேங்க்யூ, மன்னிக்கும். ஓகே சிஸ்டர் கருணா. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
நான் கொஞ்சம் பிந்தி வந்துட்டேன். அவங்க சொல்லும்போது இருக்கையில மன்னிக்கம். எனவே வாருங்கள், உங்களுடைய இனிமையான குரலோட கர்த்தர் நாமத்தை உயர்த்துங்கள். அவருடைய நாமத்தை மட்டுமே எடுத்ததற்கு கர்த்தர் உங்களை அழைத்தார். அந்த அழைப்பின்படி வந்து ஜெபித்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நன்றி. ஆமென். Amen. God bless you. God bless you too, sister. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் நீதியின் தேவனே, நீதியின் வலது கரத்தினால் எங்களை தாங்குகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அப்பா, எங்கள் மீட்பராயிருக்கிறவர் நீர். ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்தவர் கர்த்தாவே தகப்பனே. எங்களுடைய பாவங்களை எல்லாம் கார்மேகம் போல அகற்றி விட்ட தகப்பன் நீர். எப்போதும் எங்களோடு கூட இருக்கிறவர். உம்முடைய ஆலோசனையின்படி நாங்கள் நிலை நிற்கிறவர்களாயிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நீதி எங்களை எப்போதும் நடத்துகிறது. உமது உண்மை எப்போதும் எங்களை நடத்துகிறது ஆண்டவரே. நாங்கள் விழுந்தாலும் எங்களை நீர் தூக்கி எடுக்க நீர் எப்போதும் ஒரு தகப்பனாக காத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே நீ தெரிந்து கொண்டு உம்முடைய உள்ளங்கைகளிலே எங்களை வரைந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. மங்கி எறிகிற திரியை அணையாதவர் நீர் கர்த்தாவே தகப்பனே. எங்களுடைய சோர்விலும் எங்களுடைய எல்லா மீறுதல்களிலும் எங்களையும் பாவங்களை மன்னித்து உண்மையை கிரயமாய் கொடுத்து விட்டதுக்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சிலுவைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரத்தத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு துளி இரத்தமும் கர்த்தாவே எங்களுக்காக சிந்தப்பட்டது ஆண்டவரே. இந்த உலகத்தில் பலி கேட்கிற கடவுள்களுக்கு மத்தியில் நீர் உண்மையை பலியாக கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ரட்சிப்பு உம்முடையது ஆண்டவரே. உண்மை அறியாதபடி இன்று வரை பலிகளை செலுத்திக் கொண்டிருக்கிற விக்கிரகங்களுக்கு பலிகளை செலுத்துகிற ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஒருவரும் அழிந்து பாதாளம் போகாதபடி இருக்கும்படியாய் நீர் இந்த உலகத்துக்கு வந்தீர் கர்த்தாவே. எல்லாரையும் விட்டுக் கொள்ளுங்க. எல்லாரையும் உம்முடைய சமூகத்தில் வந்து சேரும்படியாய் இருதயங்களிலே பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தாழ்ந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட மன்றாடுகிறோம். இந்த சங்கமம் கிறிஸ்தவ வானொலிக்காக சுபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் நீர் இந்த வானொலிக்கு கொடுத்திருக்கிற எல்லா சலாக்கியத்துக்காகவும் நன்றி செலுத்தி சோரங்கள் ஸ்ரீ பிரதருக்காக அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காகவும் தொடர்ந்து ஜபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு நீர் கொடுத்தவர் கர்த்தாவே. தொடர்ந்து குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து இந்த காரியங்களை செய்யும்படியாய் உம்முடைய உற்சாகத்தின் ஆவியினாலே பலப்படுத்துகிற ஆவியினாலே நடத்த வேண்டுமா கொடுத்து செபிக்கிறோம். இந்த மகேந்திரண்ணங்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். உமக்காக செய்கிற ஒவ்வொரு காரியத்தை நீர் காண்கிற தகப்பனாய் இருக்கிறீர். சுகம் பலம் ஆரோக்கியம் கொடுத்து தொடர்ந்து வடத்தில் அடுத்த மண்டையாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னும் டோலிக்காக செபிக்கிறோம். டோலியம் ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தருளுங்க. உம்முடைய ஊழியத்துக்காக செய்கிற எடுக்கிற பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் உற்சாகத்தின் ஆவியையும் அபிஷேகத்தையும் கொடுக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய திருக்கரத்தில் அந்த குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். அது போல ரஞ்சனி அலங்காரமணிக்காக செபிக்கிறோம். சுகத்தையும் ஆரோக்கியத்தை நீர் கட்டளையிட்டிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, மீண்டும் அந்த உடைய ஊழியத்தை செய்யும்படியாய் சௌரிய பலப்படுத்துங்க. ஆசிர்வதிங்க. குடும்பத்தை ஆசிர்வதிங்க. இன்னும் சொல்லி சுபாலங்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஊழியத்தை செய்யும் போது கர்த்தர் நீர் அந்த சௌரியோடு உம்முடைய சமூகம் கடந்து போக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. ஆசிர்வதிங்க. இன்னும் கர்த்தாவே, வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காகவும் பாதத்தண்டையிலே வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய செவிகள் எப்போதும் அவர்கள் வேண்டுதல்களுக்கு உம்முடைய செவிகளை நீர் திறந்து இருக்கிறவராயிருக்கிறீர் கர்த்தாவே. தொடர்ந்து நடத்துங்க. அவர்களுக்கு தேவையான எல்லா பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுங்க. சபையில இருக்கிற ஒரு ஆத்மாவையும் விசாரிக்கும்படியா நீர் தெரிந்து கொண்ட அந்த பாத்திரங்களை எப்போது நீர் கண்ணின் மணி போல பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீரே அவர்களுக்கு விட்ட துணையாளர் கர்த்தாவே தகப்பனே. போக்கிலும் மரத்திலும் துணியாயிருந்து செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் கொடுத்து செபிக்கிறோம். குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இரத்த குட்டைகளாக மறைத்துக் கொள்ளுங்க அப்பா. இந்த உலகத்திலே கர்த்தாவே, உம்முடைய ஊழியம் மகா மேன்மையானது கர்த்தாவே. அறிய முடியாதபடி இருக்கிற ஜனங்களுக்காக நீர் போதர்களாக
அப்பா ஊழியக்காரர்களால் தெரிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பாத்திரத்தையும் உம்முடைய திருப்பாத்திரம் பொழுது செபிக்கிறோம். உற்சாகத்தின் ஆவியினாலே நிரப்பி, அபிஷேகத்தின் ஆவியினாலே நிரப்பி, ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்படியாய் புறப்பட்டு போக நீங்க கட்டளையிட்டபடியே எல்லாரும் உம்முடைய ஊழியத்தை செய்யும்படி ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா தகப்பனே, இது உம்முடைய ஊழியம் கத்தாவே. அவர்கள் கலங்க வேண்டியவர்களாய் இல்லை கத்தாவே, நீர் உதவிய தாசியா எப்போதும் இருக்கிறவர் என்ற விசுவாசத்தோடு அவர்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற அந்த வசனத்தின்படியே அவர்களை நீர் நடத்துகிறவராயிருக்கிறீர். ஆண்டவரே நன்றிப்பா, தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எனும் எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த நகரத்தை ஆசீர்வதிக்கிறவர் நீர் கத்தாவே தகப்பனே. இஸ்ரவேலின் மீட்பர் நீர், பரிசுத்தமானவர், அந்த ஜனங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவர். உம்முடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்ட அந்த ஜனங்கள் அப்பா தொடர்ந்து உமக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சிறு கூட்டத்தை உம்முடைய கிருபையினாலே பாதுகாக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, என் ஜனம் அமைதியாய் தங்கும் இடங்களில் குடியிருக்கும் என்று வாக்குத்தத்தம் பண்ணின நீர் அப்படியே அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறவராயிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, நிலையான வாசஸ்தலங்களில் குடியிருக்கிற அந்த ஜனங்களை கத்தாவே, இந்த யுத்தங்கள் கலங்கடிக்காதபடி நீர் எப்போதும் கோட்டையும் மரணமாயிருந்து பாதுகாக்கிறவராயிருக்கிறீர் கத்தாவே. ஆனாலும் மேசியாவுமே அறிய முடியாதபடி தடைபட்டிருக்கிற எல்லா தடைகளை நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பை அந்த ஜனங்களும் காணட்டும் ஆண்டவரே. பாதுகாக்கிறவர் நீர் கத்தாவே. தொடர்ந்து அயலுள்ள நாடுகளின் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. யூதர் அல்லாதவர்கள் யூதர் என்று சொல்லி செய்யும் அநியாயங்கள் இருந்து இந்த ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து உம்முடைய கருத்திலே அந்த மகாராஜா உம்முடைய நகரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, நடத்துங்க ஆண்டவரே. இன்னும் கத்தாவே, அயலுள்ள ஒரு தேசத்து மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆபிரகாமின் சந்ததி கூடாக வந்த அந்த ஜனங்கள் கத்தாவே, உம்முடைய அழைப்பு இல்லாமல் வந்த ஜனங்கள், ஆனாலும் ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறபடியா நீர் எப்போதும் அவர்கள் கூக்குரலுக்கு செவி கொடுக்கிறவராயிருக்கிறீர், அவர்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நீர் சிருஷ்டிகள் யாவும் உம்முடையதென்று சொல்லி எல்லாரையும் பாராபட்சம் இல்லாதபடி நீர் பாதுகாக்கிறது அப்பனாயிருக்கிறதுக்காக நன்றி செலுத்தி அந்த ஜனங்களையும் ஆபத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சிப்புக்காக காத்திருக்கிற அந்த ஜனங்களை பாதுகாக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். குழந்தைகள், வாலிபர்கள், வயோதிபர்கள் என அப்பா தகப்பனே, அவர்களை பாதுகாக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இலங்கை தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீதியை நியாயத்தையும் அந்த தேசத்திலே நிலைநாட்டுகிற தேசத்தின் தலைவரை நம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாக்கிறவர் நீர். தொடர்ந்து இரக்கம் பாராட்டுகிறவராய் அந்த தேசத்தை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதுபோல கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அழுகை செய்கிறவர்களை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஞானமாய் இந்த ஜனங்களை நடத்தும்படியாய் அவர்களை உம்முடைய பலத்த கரங்களினாலே பாதுகாக்கும்படியாய் ஞானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னுமாக எல்லா ஒவ்வொரு நாட்டையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தை சொல்கிறபடி கடைசி காலங்களிலே யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும் என்ற அந்த வார்த்தையும்படியே எல்லா நாடுகளும் அப்பா தத்தளித்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய ஜனங்களாகிய ஒவ்வொரு ஆத்துமாவும் கத்தாவை உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிறது. அது போல இந்த ஜனங்களெல்லாம் ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிடாத தகப்பன் ஆண்டவரே. அப்பா, அநியாயங்களினால் தங்கள் கைகளை நிரப்பாதபடி, இரத்தங்களினால் தங்களுடைய கைகளை கரைப்படுத்தாதபடி ஒவ்வொருவரையும் முடிவு பரியந்த நிலை நீக்க செய்யும்படியாய் உம்முடைய உதவியும் ஒத்தாசையும் எங்களுக்கு வேணும் ஆண்டவரை. ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் வேணும் என்று சொல்லி இந்த நாளில் எல்லாரையும் கொடுத்து செபிக்கிறோம். சிறையில் இருக்கிறவர்கள் உண்மை காணட்டும் ஆண்டவரே. அப்ப அந்த சிறை கதவு கூடாக உம்முடைய சத்தியம் போய் அவர்களை விடுதலையாக்கி உம்முடைய பரமராஜ்யத்துக்காக தங்களை ஆயத்தப்படுத்தட்டும் ஆண்டவரே. பாவங்களை மன்னித்தருளுங்க. அது போல வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள் தங்களுடைய நோயிலிருந்து விடுதலையாகி வீடுகளுக்கு செல்லவும், குடும்பத்தோடு சந்தோஷமாய் வாழ பாவங்களை மன்னித்து உம்முடைய சத்தியத்தை அந்த வைத்தியசாலைகளுக்கும் கடந்து சென்று விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்.
இன்னும் போதைகளுக்கு அடிமையாயிருக்கிற ஒவ்வொருவரையும் போதைய வஸ்துகளிலிருந்து விடுதலையாக்கும்படியாக ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். அப்பா எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா அறியாமல் செய்கிற தவறுகளை மன்னித்துக் கொள்ளுங்க. அன்றுவரே நீர் மன்னிக்கும்படியாய் உண்மையே பலியாக்கி அப்பா இந்த உலகத்துக்கு வந்தங்களை மீட்டுக் கொண்டவர் அல்லவா. அப்பா உடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கர்த்தாவே என்று மாமேன் என்று இருக்கிறதுக்காக நன்றி செலுத்தி எல்லாம் வலையே கிறிஸ்துவின் இனிய பார்த்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம், அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம். இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தம் அடைக்கலம் கர்த்தர் தாமே. நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தம் அடைக்கலம் கர்த்தர் தாமே. உதவி செய்து காத்திடுவார், உதவி செய்து காத்திடுவார். உள்ளத்தில் தங்கி நடத்திடுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். வழிகள் அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். வழிகள் அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். கர்த்தரையே சார்ந்திருப்போம், கர்த்தரையே சார்ந்திருப்போம். அவரே அனைத்தும் வாய்க்கச் செய்வார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். Praise the Lord, sister. Praise the Lord, sister Dolly. Praise the Lord, sister. எனக்கு frozen ஆயிட்டு. நன்றி நன்றி. அருமையான பாடல் பாடுறீங்க. ஆமா, நாங்கள் கத்தருக்குள் மாழ்ந்து இருக்கும் பொழுது கத்தர் எங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்வார். அழகான பாடலை பாடி இனிமையான குரலை பாடி கத்தர் நாமத்தை உயர்த்தீங்க. கத்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் கத்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you, sister. நன்றி. God bless you. ஆமென். அப்படியே கத்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார்.
ஆமென் ஆமென். God bless you. ஆமென் ஆமென். இப்பொழுது நாங்கள் ஆமென் கத்தலுக்கள் நாங்கள் மகிழ்ந்திருப்போம் என்றால் ரிஜாய்ஸ் இன் த லார்ட் அகெயின் ஐ சே ரிஜாய்ஸ். கத்தோட வார்த்தையை கூறுவது நாங்கள் எப்பொழுதும் அவருக்குள்ள மகிழ்ந்து இருக்க வேண்டும் என்று அதன்படி சிஸ்டர் கருணா அருமையான பாட்டை பாடினார்கள். கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நன்றி. இப்பொழுது டாலி அவர்கள் சிஸ்டர் டாலி அவர்கள் கலையத்திலிருந்து சங்கீதத்தை வாசிப்பார்கள். சங்கீதம் 34 பக்கம் 689 பழைய ஏற்பாடு. சங்கீதம் 34 1 6 வசனம் வரை. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நான் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கங்களிலெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆமென். கர்த்தர் நல்லவர். வருத்தப்பட்டு பர சுமக்கிறவர்களை யாவரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்ன கர்த்தர் அவர் இந்த எல்லா விதமான இடுக்கங்களிலிருந்தங்களை விடுதலாக்க வல்லவராக இருக்கிறார். எங்களோட கர்த்தர், எங்களோட இயேசு உயிருள்ளவர், இன்றும் எங்களுக்குள் வாழ்கிறார். அதுக்கான நன்றி செலுத்த இந்த வார்த்தையை கேட்ட யாவருக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி நன்றி நன்றி. God bless you all. ஆமென். இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போட சிஸ்டர் ரஞ்சினி அவர்களை கேட்டுக்கொண்டிருப்பதற்காக ஜெபிப்பார்கள். நாம் யாவரும் அன்போடு அழைப்போமாக. நன்றி. Praise the Lord, Sister Ranjini. Praise the Lord, Sister Dolly. God bless you. ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை நல்ல சுகபலனோட கர்த்தரோட சமூகத்துல கொண்டு நிறுத்தி வைத்திருக்கிற கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்தி உங்களை நான் வரவழைக்கிறேன். வந்து ஆரம்ப ஜபத்தை அந்த கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜபிக்கும்படி வேண்டிக் கொள்றேன். வாருங்கள். God bless you. ஆமென். Amen, amen. Yes, Lord, we thank you, Father, once again, Lord, that it is only your great, wonderful mercy and kindness, Lord, that has enabled us, Lord Jesus, to come to a place, Lord, where you have spoken into my own heart and my spirit, Lord. Open up your mouth and I will fill it. And therefore, Lord, I have obediently, Lord, come, Lord Jesus, at this time, even though my healing time has been only halfway through it, Lord, I, Lord, willingly, Lord, and obediently, Lord, surrender myself, Lord Jesus, as I love to serve you and love you, Lord, right from the very bottom of my heart, oh God. I give myself to you, Lord, because, Lord, I'm not, Lord, just Jesus, coming, Lord, into a place of where, Lord, I serve man, but I serve a living God. Therefore, Lord, I thank you, I bless you, I praise you, I honor you, I glorify you in the name of Jesus Christ for this very entity, Lord, that you have provided from Sangamam Radio Gospel, Lord, into Nitya Velicham, Lord, that derives, Lord Jesus, all the way from Toronto, Canada, Lord, and even, Lord, even as the Brother Mahindran, Lord, who comes from Victoria, Canada, Lord Jesus, BC, and also, Lord Jesus, Sister Dolly, who is already hosting, Lord, from Calgary, Alberta, Lord, and also from Canada. Lord, you have chosen these networks to come, Lord, into the nations of the world, 110 nations, Lord. So we thank you, Father, for all those that come, Lord, even through hosting. We, Lord, remind ourselves with Sister Subai Lango, also, Lord, who hosts alongside with Nitya Velicham, and also, Lord, for Sister Karuna, who already came and prayed, Lord Jesus, with the opening up the prayer, Lord, with much of how you would, Lord, lead her and guide her, Lord, into many ways in which she had already come and prayed for, Lord. So we thank you for this dedicated the handmaidens of the Lord and the servants of the Lord that are lined up to come and give the word of the living God. We, Lord Jesus, pray, Lord, that you would completely, Lord Jesus, surrender, fill them, Lord, surround them, Lord, and with the message that you have given upon their hearts and their lives, Father, that
that your life is going to speak through their lips, Lord. Your power and your anointing is going to come through, Lord, oh God. Giving that message, Lord Jesus, the message of today's last days of the end times ministry that goes through forth, Lord, is a message that is that the Holy Spirit preparing the remnant that you have chosen out, oh God, in these last days, my Father. In the name of Jesus, I pray none should perish, but all should come into repentance, Lord. Repentance is the key to the way of the gospel of salvation. Therefore, I pray, Lord, for the listeners that are listening at this time, my Father. In the name of Jesus, I pray, oh God, open up blind eyes, Lord. Let the scales fall off their eyes, Lord Jesus, as they are listening. Father, it is not an accident, Lord, that they come and they are listening to it, Lord. And many those that are still coming, Lord, and friends inviting friends, Lord, to come and listen to this next work, Lord Jesus. It's not an accident upon their lives. You have ordained them. You have drawn them by thy Spirit, Lord Jesus, at this time and this moment, that they would receive, Lord, what is of yours, Lord, of your Spirit, of your power, of your grace, of your mercy, of your kindness, Lord, that would, Lord Jesus, proclaim the very gospel of peace and salvation upon their hearts and lives, as the ministers of the gospel that are going to come and proclaim it, Lord. We give, Lord Jesus, every one of them into your hands, Lord, as they come and give out the message, Lord. Thank you for them, Lord. Thank you for that message that is going to bring forth many souls, Lord, into the power of salvation. I pray this evening. Now I also pray, Lord Jesus, not only them listeners would receive the message, Lord, and come into the knowledge of salvation, but you would, Lord, take care of all their needs, Lord. Supply all their wants, Lord, and their needs according to your riches in glory through Christ Jesus, according to what you have said in Philippians 4:19. Father, it is your promise, Lord. Therefore, Lord, they will not go empty-handed, but they would be filled, Lord. They would be, Lord Jesus, receiving that which is of yours. You have already provided for them, Lord. None should, Lord Jesus, go back, Lord, empty, but filled up, Lord Jesus, filled up in their hearts and their lives, and also their needs being met, Lord, supplies being completely met, Lord Jesus, upon their lives, no matter what they are and what they are facing at this moment, oh God. You are their supplier. You are the one who is their provider, Jireh, our God Almighty, our Yeshua, HaMashiach. Oh, Lord, we thank you for that, my God Almighty. Now I pray, Lord Jesus, even as the Lord Jesus, they are hearing your message. Let them, Lord, who are of any kind of illness, Lord, be healed in the name of Jesus Christ. Just like you have said in your word, Lord, that you, Lord, have given out the word, Lord, from Isaiah 53, Lord, that when you said, Lord Jesus, that you were bruised for our transgressions, Lord, you were, Lord Jesus, wounded for our very transgressions, Father, and by thy stripes we are healed in the name of Jesus Christ. So we thank you, Father, for that, that you are touching them from the crown of their heads to the very soles of their feet, Lord Jesus. The finished work of Calvary is already done and finished. We have only need to, Lord Jesus, believe and receive it in the name of Jesus. So I thank you for that, your touch upon their hearts and lives and bodies, Lord, that are completely healed at this moment. I pray in Jesus' name. I also pray, Lord Jesus, for the nations of the world, Lord, especially for Israel at this time, Lord, that you would put your hedge of protection, Lord. You are the God of Israel. You are the apple of God, the God's eye. You have called them to be, Lord, oh God of Israel. Therefore, I pray, oh God, what you have promised, Lord, you would keep your promises. You would prove to the ends of the nations of the world who you are, Lord, when you have called yourself to be the God of Israel, Father, that the protection is going on, the fire and the presence of God from northeast to south to west, oh God. I thank you for that, Master. Now I pray, Lord, that even them, Lord Jesus, many that have not acknowledged you as their Savior will come and call out as their Messiah, the Lord God who gave his very life, that they will not reject you but accept you as their Lord and their Savior also in Jesus' name. And I thank you, Lord, for the way in which you are moving, Lord, in these last days, Father. The Spirit is moving upon the face of this earth, oh God, and the time that is so limited, the time that is so coming short, Lord Jesus, that you would appear in the tides of glory, that you would prepare many, Lord. Not the remnant would be, Lord, much more than we would ever expect it to be, because you are a God of compassion, love, and mercy. And therefore, Lord, you would do the work in which your Spirit alone can accomplish, I pray. In Jesus' name, amen and amen. ஏமேன் ஏமேன் அழகாக ஜெபித்தீர்கள். நன்றி சிஸ்டர். கர்த்தருடைய பலன் இன்னும் அதிகமாக அங்க கூட இருப்பதாக. ஆமென். God bless you. அருமையாக ஜெபித்தீர்கள்.
கர்த்தருடைய நாம மாத்திரமே உயர்த்தி உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி நன்றி. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை கூறுவது, பலனுள்ளவன் பலனற்றவன் யாரா இருந்தாலும் அதிசயம் செய்கிறவர் எங்கள் கர்த்தர் தான். இந்த ஊழியத்துக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல கர்த்தர் பேர் சொல்லி ஊழியக்காரரை அழைத்திருக்கிறார். அப்படி அழைத்தவர் உண்மை உள்ளவர். நாங்க உண்மையா இல்லாவிட்டாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்படியே நாங்க இன்னும் அதிகமாக அவருக்கு முன்பாக தாழ்மையா இருந்து அவருடைய ஊழியத்தை செய்து அவருக்குள்ள கர்த்தருக்குள்ள மகிழ்ந்திருப்பதற்கு கர்த்தர் அழைத்த ஊழியக்காரர்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். நன்றி. இப்ப சிஸ்டர் டாலி அவர்கள் ஊழியக்காரர்களுக்கு ஜெபித்து பாடலை பாடுவார்கள். ஆமென். கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னவென்றால், ஐசாயால இருக்கிறது, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஆமென். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவது, கர்த்தர் பேர் சொல்லி எங்களை அழைத்தார். நான் தெரிந்து கொள்ளவில்லை இந்த இடத்துக்கு வருவதற்கு. கர்த்தருடைய பரிசுத்தமான ஆவியானவர் எங்களை உயர்த்தி வைத்து அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு எங்களை அழைத்திருக்கிறார். அதுக்கு நன்றி செலுத்துறேன். சங்கமம் வாணி நித்திய வெளிச்சத்துல இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும், அப்பா, யாரதான் எனக்கு கான்றி போவான் என்று கூறின அந்த வாக்கு தத்துவத்தின்படி, அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நீங்க உங்களோட வாக்கு தத்துவத்தை நிறைவேற்கிற தகப்பன். எத்தனையோ ஊழியக்காரங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து நித்திய வெளிச்சமாக அவர்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களுடைய வெளிச்சத்தை கொடுத்து உங்களோட வார்த்தையின் மூலமாக இன்னும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த நித்திய வெளிச்சத்துக்கு வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் பாஸ்டர்ஸும் யாவருக்களையும் நீங்க கொண்டு வர்ற வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துறேன். அந்த வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு நீங்க புது பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்த போற கிருபைகளுக்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரங்களோட பலிபீடத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, யாவரும் உங்களுடைய திரு ரத்தத்தினால கழுவி இந்த புதிதான ஒரு ஆசீர்வாதத்தை யாவருக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு வந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்பி உங்களோட சித்தத்தை செய்வதற்கு அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். கர்த்தர் நல்லவர். நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்தும் போது ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய அன்பு, அவருடைய சத்தம் எங்களுக்கு துணிக்கிறது. அதுக்காண்டி நான் நன்றி செலுத்துறேன். ஆமேன். நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி சோஸ்திரங்கள் அப்பனையுமக்கு தந்தே, ஆராதனை துதி சோஸ்திரங்கள் அப்பனையுமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. உந்தன் நேக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும்.
என் சுமையாக மாற வேண்டும், என் தேசைகள் எங்கும் நாமம் சொல்ல வேண்டும், என் தேசைகள் எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனையுமக்கு தந்தேன். ஆமே. நாங்கள் எங்கள் துதிகளை கர்த்தருக்கு ஒவ்வொரு நிமிடமும் செலுத்துவதற்கு, நாங்க அவருக்கென்று பணிந்து குனிந்து தொழுந்து கொள்வதற்கு நாங்க கடமைப்பட்டுள்ளோம். அப்படிப்பட்ட உயிருள்ள ஆண்டவரை நாங்கள் பரிசுத்தமான ஆவியோடு ஜெபிக்கும் பொழுது அவர் எங்களுக்குள்ள பேசி எங்களை பலப்படுத்தி அவருக்குள்ள நாங்க இன்னும் அதிகமா வாழ்வதற்கு எங்களுக்கு அவர் கிருபை கொடுத்து வழி நடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி அவருக்கே எல்லா கன மகிமையும் செலுத்தி ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். அதிகாலையில் நாங்கள் அவரை தேடும் பொழுது, அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது அந்த நாள் எப்படிதான் போகுது என்று தெரியாது. ஏனென்றா ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் இயேசுக்குள்ள பலப்படும் பொழுது அவர் எங்களுக்கு ஒரு புதிதான நாளை எங்களுக்கு கொடுக்கிறார். இன்று மாலை எங்களுக்கு புதிதான மாலையாக கொடுத்து அருமையான அவர் அழைத்த ஊழியக்காரன் மூலமாக எங்களோட பேச கிருபைகளுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி நன்றி. ஆமேன். இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போடு மகிந்தரன் ஐயாவை கர்த்தருடைய வார்த்தை